உங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா? அப்போ ராகி மாவு வச்சு பண்ணுற இந்த ஸ்பான்ஜியான கேக்கை ஆன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கப் அளவுக்கு சுகர், அதோட 6 ஏலக்காயை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொடிச்சு எடுத்ததோட ஒரு எக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சுகர் அண்ட் எக் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அதோட 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 3ஐயும் சேர்த்துக்கலாம். 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது காய்ச்சின பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை ஒரு கேக் டின்னில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக இதை ஒரு 2 டைம்ஸ் நம்ம டேப் பண்ணிக்கலாம். இதில் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் அண்ட் சாக்கோ சிப்ஸை சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேட்ஸை கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நட்ஸை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண பேனில் நம்மளோட இந்த கேக் பேட்டரை ஒரு 45 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பர் ஸ்பான்ஜியான ராகி கேக் ரெடி ஆயிடும். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.